நேத்து நைட்டு கானா வினோத்தும் எஃப்ஜேவும் சேர்ந்துக்கிட்டு விஜய் சேதுபதிக்கு அகைன்ஸ்டாவா பேசியிருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி அவர் ஹோஸ்டுக்கு அகைன்ஸ்டா பேசுறீங்க, அவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, அவர் மேல இருக்க கமெண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க. டேய், நீங்க அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு ஹோஸ்ட்டை வந்து கலாய்க்கிறீங்க, இல்ல ஹோஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்றாரு அப்படி பண்ற மாதிரி குறை சொல்றீங்கன்னா அவர் தூக்கி போட்டு மிதிப்பாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அதுல. அது என்ன தெரியுமா? சண்டே நைட் நடந்திருக்கு. மேபி இது டெலிகாஸ்ட் ஆகல அப்படின்னா ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க. இதுவே இது டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா சரி கானா வினோத்தையும் எஃப்ஜேவும் போட்டு பொலன்னு பொழந்துருவாரு. ஏன்னா அவர் மேல அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா எப்படி ஒத்துப்பாரு? ஏன்னா இதுக்கு முன்னாடி கமல் சார் ஹோஸ்ட் பண்ணும்போது அவரு சில இடத்துல யாராவது உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் கமெண்ட் பண்ணாலே அதை எடுத்து வச்சு கும்முன்னு கும்முவாரு. ஸோ இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு விஜய் சேதுபதியை கலாய்க்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம இந்த திவ்யா அதுக்கப்புறம் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு விஷயம் போச்சுல. அது வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்து அப்பயும் சாண்ட்ரா பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னா சாண்ட்ரா பத்தி இன்னும் தெரிஞ்சுக்காம சில விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த ரெண்டு மேட்டரையும் பார்க்க போறோம். ஒன்னு கானா வினோத் எஃப்ஜே வந்து விஜய் சேதுபதியை கலாச்சது இல்ல திட்டினது இல்ல அவரை கமெண்ட் பண்ணது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் நடந்த இஷ்யூக்கு அப்புறம் திவ்யா வந்து என்ன சொல்றாங்க, அதாவது அவங்க கேமரா முன்னாடி நின்று பேசுறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றது டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா திவ்யா சாண்ட்ரா அந்த மேட்டர்ல இருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் அதாவது திவ்யா சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத சண்டை. அதில் வந்து சாண்ட்ரா பக்கவா ட்ராமா பண்ணாங்க அப்படின்றது நேற்று ஷோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் லைவ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமானாலும் ட்ராமா, ஓவர் ட்ராமா போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த கடைசி வரைக்கும் நேற்று நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கதவு கிட்டேயே உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது அவங்க பண்ணுறதுலாம் எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ இளவு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அழுவாங்கல்ல அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி பிரஜன் சொக்காவை எடுத்து போட்டுக்கிறது. எப்பா பிக் பாஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த கேட்டை திறந்து விட்டு அடிச்சு துரத்துங்கயா. ஏன் இன்னும் அந்த பீஸை வச்சுட்டு மாறடிக்கிறீங்க? அந்த பீஸுக்கு ஒரு கண்டென்ட் உங்களுக்கு வர, இந்த டிராமா கண்டென்ட் மட்டும் தான் வரும். அந்த டிராமா கண்டென்ட் மக்களுக்கு பிடிக்கல, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த கண்டென்ட்ல ஏதாவது ஒரு நியாயம் ஒன்று இருக்கணும், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வேல்யூவாத ஒன்று இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு ஓவர் டிராமா பண்ணிக்கிட்டு ஒரேடியா கத்திக்கிட்டு அதெல்லாம் பண்றது ரொம்ப அப்பட்டமா தெரியுது. ஆக்சுவலா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன இந்த பொம்பளை வந்து ஓவரா டிராமா பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது இது மக்களுக்குமே பிடிக்காது, இது அப்பட்டமா வெளிப்படையா தெரியுது இவங்க வந்து ஓவர் சீன் போடுறாங்க அப்படின்றது. எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடணும், அவ்வளவுதான். அதாவது ஒரு வாரம் ஏதோ பிரச்சனை போன ஃபீலிங்ல நீ என்ன பண்ணாலும் சரி பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீ எல்லாத்துக்கும் இதே மாதிரி ட்ராமா தான் பண்ணிட்டு போய் ஓரமா உட்காந்தாலும்னா இதுக்கப்புறம் யாரும் வெயிட் பண்ணக்கூடாதுங்க. இறங்கி அவள் தான் அடிச்சிட வேண்டியதான், அடிச்சு பத்தி விட்டுருங்க. நீங்க அடிக்கிற இடத்துல ஒன்று மென்டலாக வெளியே ஓடினோம், இல்லை அவங்களே போயிட்டு பிக் பாஸ் கேட்டு எப்பா பிக் பாஸ் என்ன வெளியே விட்டுருங்க இங்கனால இருக்க முடியல அப்படின்ற மாதிரி வெளியே ஓடினோம். அப்படி இல்லைன்னா மூடிக்கிட்டு ட்ராமா பண்ணாமல் இருக்கணும். ஸோ இந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒன்று அவங்க பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குற நம்மளுக்கு சம கடுப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் திவ்யா என்ன மேட்டர் சொல்றாங்கன்னா, ஆக்சுவல் கேமரா முன்னாடி வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் அதாவது சாண்ட்ரா ஏதோ ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க என்னை பற்றி, அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு கோவப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் திவ்யா நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா பயங்கரமாக ஒரு கலவரமே நடக்கும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா மேலே பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வச்சு தான் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா பிரஜனும் நீங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருந்தீங்க அப்படின்றத வச்சு தான் அவங்க பொசசிவ்னஸ்ல இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்ரு இன்னும் திவ்யாவுக்கு தெரியாது. இன்கேஸ் அது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிடும். அதாவது ஏய் என்ன இப்படி தான் நினைச்சிட்டு இருந்தியா இத்தனை நாள் நீனு. ஏன்னா சாண்ட்ராவுக்கு உள்ள இருக்கிறது மேட்டர் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பிரஜன் வெளியே போனதுக்கு திவ்யா, அதாவது திவ்யா தான் காரணம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில சாண்ட்ரா கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க கோவப்படலமா, இதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்றனா அவங்களோட ஸ்பேஸை நீ எடுத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது ஒரு பொண்டாட்டியா நான் இருக்கிற வேண்டிய இடத்துல பிரஜன் கூட நான் வந்து சண்டை போடும்போது சரி நீ போய் அங்கே உட்காந்துட்டு இருக்க, உன் கூட வந்து ஒரு க்ளோஸா இருந்தாரு, தங்கச்சின்னு உனக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்றதா சாண்ட்ராவோட காண்டு. ஆக்சுவலா பிரஜன் போறதுக்கு முன்னாடி இந்த காண்டு வந்து ஆரம்பிச்சிச்சு. அது போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெவியா மாறிச்சு. அதனாலே வச்சு பார்த்தீங்கன்னா கும்மாங்குத்து கூத்திட்டு இருக்காங்க. இதுதான் சாண்ட்ராவோட மோட்டிவ். அதுக்கு வந்து சேவலா சப்ப காரணத்தை வச்சு கேவலமான சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ரொம்ப படு கேவலமான சண்டையை தான் சாண்ட்ரா போட்டுட்டு இருக்காங்க. ட்ராமா நாலு ட்ராமா சரியான ட்ராமாங்க. எந்த சீரியல்லையுமே இப்படி ஒரு ட்ராமா பார்க்க முடியாது. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உட்காந்து ஒன்று அவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கு. இது கூட பார்வதி நேற்று நைட்டு ஃபுல்லாக அவங்க வந்து கேட்டுக்கிட்ட உட்காந்துருக்கும் போது இது வந்து கூட போய் உட்காந்துட்டு இன்னும் எவ்வளோ கொளுத்தி போட முடியுமோ கொளுத்தி போட்டுட்டு இருக்கு. இன்னொன்று இந்த அமித், ஆக்சுவலாக அமித் யோ யார் யா நீனு, விஜய் சேதுபதி அவ்வளோ கிளியராக சொல்லிட்டாரு. அந்த விஷயத்தை ஒன்றுமே உனக்கு புரியலன்னா ஆக்சுவலாக இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்களில் அமித்தை போட்டு பொழக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா பார்வதிக்கிட்டேருந்து விலகிறதா அவருக்கு நல்லது. ஆனால் இந்த மனுஷன் அவ்வளோ நடந்த பிறகு திருப்பி பார்வதி கூட ஜாயிண்ட் அச்சு சுத்துறாருன்னா
இவரு உருப்பட மாட்டாருங்க, அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து தர்மடி வாங்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவருக்கு விஜய் சேதுபதி எக்ஸ்பிளைன் பண்ணதே அவருக்கு புரியல. அதாவது இங்கே பார்வதியும் கமருதினும் வேலை செய்யலைன்னு சொல்லலை, எல்லா வேலையும் செய்யலை, உணர்ந்து செய்யலை அப்படின்றதா சொல்றது. ஏன்னா அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அறகுறையாக செய்கிறாங்களோ ஏதோ ஒன்று, ஆனால் செஞ்சு செய்யறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனால் பார்வதியும் கமருதியும் என்ன பண்ணால் பாத்திரம் கழுவுனாங்க, வீடு பெருக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் ஏன் இல்லை அப்படின்றதா கேள்வி. ஆக்சுவலாக வீட்டு வேலை மொத்தமும் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அது ஏன் அட்டம்ப்டே எடுக்கல, அவங்க பொறுத்த வரைக்கும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்களே. பனிஷ்மெண்ட் கொடுத்தா செஞ்சுதான் ஆகணும், அதுதாங்க இது. உன்னால முடியலையா, முடியாதப்ப பார்த்தீங்கன்னா முடியலன்னு சொல்றது வேற, ஆனால் அட்டம்ப்டே எடுக்காது வேற. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி போட்டு பொழந்தாரு. அதை அமித் வந்து கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கல. அவங்க வேலை செஞ்சாங்க, என் கண்ணு முன்னாடி வேலை செஞ்சாங்க, அது எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியுன்றாரு. ஆக்சுவலாக அவங்க வேலை செஞ்சாங்க சார், ஆனால் கரெக்டாக செய்யல, அதுதான் இங்கே பாயிண்ட். அமித் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்சுவலாக பார்வதி கமருதினி இவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு, அவங்க பண்ணுறதா சரி அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்காரு. அது ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசுறாருன்னா அமித்துக்கு வேற எனக்கு தெரிஞ்சு அவர் அவ்வளோதான் இவ்வளோ சொல்லி இவ்வளோ பட்டும் அவருக்கு வந்து புரியல, நம்ம ஒரு தப்பான சைடில் நிற்கிறோம் அப்படின்றது புரியல அப்படின்னா வேற வழியில். நான் கூட அமித்தை வந்து பாவம் பார்த்தேன். ஏன்னா விஜய் சேதுபதி பார்வதி கமருதினை அடிக்கிறத விட்டுட்டு அமித்தை போட்டு அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இவருக்கு புரியவே இல்லைங்க சுத்தமாக. அடுத்த வாரம்லாம் இவர் அடி வாங்குறது சரிதான் அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் இப்போ இந்த மெயினான மேட்டருக்கு வரலாம். எஃப்ஜே அதுக்கடுத்து கானா வினோத், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நேற்று விஜய் சேதுபதிக்கு அகேன்ஸ்டாக கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவர் பேசவே விட மாட்டாரு, அது உண்மைதான். ஆக்சுவலாக அவங்க பேசுறது எல்லாம் உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்ல. அதுவும் நம்மளை வந்து பேசவே விட மாட்டாரு, எதனா அவர் டார்கெட் பண்ணிட்டாருன்னா உட்காருன்னு சொல்லிடுறாரு அப்படின்ற மாதிரி கானா வினோத் சொல்றாரு. அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான். அது வந்து ஒரு ஹோஸ்டா விஜய் சேதுபதி பண்ற தப்பு தான். ஆனால் வெளியே இருக்க நாங்கள் அதை பத்தி கமெண்ட் பண்ணலாம், வீட்டுக்குள்ள இருக்க நீங்க அதை பத்தி கமெண்ட் பண்ணக்கூடாதுரா. ஏன்னா அவரோட கிட்டத்தட்ட ஹோஸ்ட்ன்றது தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வீட்டுக்கு. அங்கே என்ன கமெண்ட் பாஸ் பண்ணாலும் ஹோஸ்ட்டை தான் போட்டு அடிப்பாங்க. நீங்க அவர் மேலேயே கமெண்ட் பாஸ் பண்றீங்கன்னா அவர் கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவர் வந்து இப்போ கானா வினோத் எஃப்ஜே என்ன சொல்றாங்கன்னா, அதனால தான் எஃப்ஜே சொல்றான், அதனால தான் நான் விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னாலும் இப்பெல்லாம் எடுத்து பேசுறதே இல்லை, நெக்ஸ்ட் சாரி கூட கேட்கறது இல்லை, சாரி கேட்டா கூட நீ சாரி வேணாம் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன், அதனால தான் சாரி கேட்கறது இல்லை, ஓகேண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நின்றுறது. இதுதான் ஒரே வழி. அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட், அவர் ஹோஸ்ட்ன்றதுனால அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தாங்க ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ ஹோஸ்டா இல்லைனா விஜய் சேதுபதி ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன். எனக்கு என்னமோ அவன் பேசுறது அப்படிதான் இருக்கு, ஹோஸ்ட்ன்றதுனால ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆகணுமா. ஏன்டா நேத்து நீ அவரை போட்டு முறைச்சிட்டு இருந்தியடா, அதுதான் நீ கொடுக்குற ரெஸ்பெக்டா? ஏதோ பயங்கரமான ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு ஒருத்தன் பேசினா கூட ஓகே, நீ தான் அவர் மதிக்கவே மாட்டற, அவர் பேசினாலே பார்த்தீங்கன்னா முறைகிற, நீ என்னடா உனக்கு என்னடா இவ்வளோ பேச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கத்தில் இருக்குது. இன்னொன்று கானா வினோத் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து ஏன் கத்துனேன்னு என்ன கேட்குறாருல விஜய் சேதுபதி, அவருக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? அந்த இடத்துல நான் கத்தலை, என்னை கத்த வைக்கிறாங்க, என்னை வந்து பார்த்தீங்கன்னா தூண்டுறாங்க அப்படின்ற மாதிரி கானா சொல்கிறாரு. கானா வினோத் ஒன்றுமே உனக்கு புரியலையா? உங்கள்கிட்ட இருக்க ஒரு பெரிய தப்பு, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரியாக்ட் பண்ணுற, அதை நீ புரிஞ்சிக்கலனா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்துக்கு இருக்க மக்கள் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போகுது அப்படின்றத ஒரு பேச்சிலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அதுலேருந்து என்ன பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும், வீக்கெண்டில் ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து என்ன பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம், ஓகே இது தப்பாக இருக்குது அப்படின்றத மாத்திரவும் பொழைச்சுப்பான். ஆனா மாத்தாம அதை ஜஸ்டிஃபை பண்றவன் வந்து பொழைக்கவே மாட்டான். அதுதான் கானா வினோத் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போகும்போது தெளிவா சொல்லிட்டு போனாரு, உங்ககிட்ட சேஞ்சஸ் இல்ல பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. இல்ல நான் மாத்திக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் மாத்துற மாதிரி தெரியல. ஏன்னா விஜய் சேதுபதி மாதிரியே குறை சொல்றாரு, அவர் என்னங்க நம்மளை பேச விட மாட்டாரு, நம்மளை டார்கெட் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கானா வினோத் ஆக்சுவலா நீங்க பேசியிருந்தாலும் நீங்க வேலைக்கு ஆகாது, ஏன்னா உங்க மேல தப்பு இருக்கு. அந்த இடத்துல நீங்க கோர்ட்ல கத்திக்கிட்டு தான் இருந்தீங்க. உங்களை யாராவது கத்த தூண்டுறாங்க என்ன பண்ணாலும் சரி, அந்த கோர்ட்ல வந்து நீங்க அமைதியாக தான் இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கத்தலை, ஆனால் நான் கத்தனா ஆனால் அவனை கத்த வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாருமே சும்மா கத்த மாட்டாங்கயா, யாராவது ஒன்று பேசும்போது கோவத்தில் தான் கத்துவாங்க. நான் கத்தலை, என்னை கத்த வைக்கிறாங்க. இது வந்து விஜய் சேதுபதிக்கு புரியல, அவருக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள உட்காந்துன்னு ஹோஸ்ட்டை கலாய்க்கிறானுங்களே, இதுதான் இந்த சீசன்ல, அதாவது இத்தனை பிக் பாஸ் சீசன்ல இதுதான் ஃபர்ஸ்ட். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஹோஸ்ட்டை போட்டு கலாய்க்கிறது, ஹோஸ்ட்டை வந்து ரோஸ்ட் பண்றது. டேய் யாரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவராலா கானா வினோத் எஃப்ஜேவும் வீட்டுக்குள்ள உட்காந்து மாதிரி ரோஸ்ட் பண்றாங்களே விஜய் சேதுபதி, அதை அவங்க பேசுறது சரி தப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேற ஏதாவது சீசன்ல பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.